ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுரேஷ். நீங்கள் பார்க்குறது சுரேஷ் ரைடர் 03. இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம ஷார்ப்போட சஸ்பென்ஷன் ரெடி பண்ண தாங்க போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் நமக்கு டைம் வந்திருக்கு. ஸோ சல்லுன்னு போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி ஆக போகுது. நான் சீக்கிரமாக கிளம்பலான்னு தான் பார்த்தேன். அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரியிலேருந்து 4 roadsக்கு பக்கமே இருக்குது. நாங்கள் போயிட்டு அதோட லொக்கேஷன் கரெக்டாக சொல்கிறேன். 1 வீக் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் போய் கேட்டு வந்துட்டேன் அண்ணங்கிட்ட. அவர் 2 நாள் கழித்து வந்துருந்தார். ஆனால் நம்ம ஏற்காடு ரைடு போயிட்டோம். ஸோ வந்து வடமூரில் இப்போ 1 வாரத்துக்கு அப்புறம் தான் இப்போ வந்திருக்கோம். போய் பார்ப்போம். இப்போது லேட் ஆகிடுச்சு. இங்கேயே 1 மணி ஆகிடுச்சு. ஆனால் என்ன சாப்பிட்ற டைம்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்ட அப்புறம் தான் என்ன நிலமனு கரெக்டாக தெரியும். இன்றைக்கே ரெடி பண்ணிட்டு வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். நாளைக்கு லேட் ஆகுன்னு சொன்னார்னா தான் கொஞ்சம் பிரச்சனை. என்ன ஆகுன்னு அங்கே போய் பார்ப்போம். ஓகேங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். அதனால் நான் விலாக ஷாப் கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம தருமபுரி வந்துட்டோம். அப்படியே லெஃப்ட் எடுத்து உள்ளே போய்ப்போம். ஓகேங்க, 4 road சிக்னல் வந்துட்டோம். அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு போயிடும். அதுக்குள்ளே சிக்னல் போட்டுட்டாங்க. இங்கே இருந்தால் லேட் ஆயிரும். நம்ம போய் சுற்றிட்டு வந்துடுவோம். அப்படி அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா விழுறதுக்கு லேட் ஆகும். ஸோ நம்ம இதில் வந்து சுற்றிட்டு போயிடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகே, லெஃப்ட் எடுத்துப்போம். பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போகிற வழியில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க, ஃபஸ்ட் லெஃப்ட்டுங்க. ஆட்டோலாம் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் கடை வந்துடும். தருமபுரியில் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கடை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தான் என்ன எங்கேயோ இருந்துச்சு. இங்கே தான் நினைக்கிறேங்க. வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சஸ்பென்ஷனை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ அந்த கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து சஸ்பென்ஷனை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு அங்கே போய் கொடுத்தோங்கன்னா அங்கே பெண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. பெண்ட் எடுத்ததும் திரும்ப தூக்கிட்டு வந்து நம்ம இங்கேயே மாற்றிக்கலாம்.
ஓகேங்க, நான் திரும்ப ஃபஸ்ட்டு அந்த கடைக்கே வந்துட்டேன். சஸ்பென்ஷனை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டோம். இங்கே வந்து பெண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சஸ்பென்ஷன் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போய் நம்மளோட பைக்கில் ஜாயின் பண்ணி பைக் எடுத்துகிட்டு போயிடுவோம். அவ்வளோதான். இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 450 ஆச்சு. பெண்ட் எடுத்து அவங்களோட சார்ஜ் எல்லாம் சேர்த்து 450 தான் ஆச்சு. இதோ பாருங்கள், இதில் தான் போட்டு அவர் டைட் பண்ணி இதோ ராடு வச்சு பெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். ஓகேங்க, நம்ம திரும்பவும் பைக் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம ஷார்ப்போட தலையை எப்படி தனியாக கழட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சஸ்பென்ஷனை இப்போ பூட்டிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஸ்போர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்க்கில் ஆயில் கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே அப்படியே ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு சேஞ்ச் பண்ணுறோம். பெண்ட் எடுத்தது கூட அப்படியே ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுதுங்க. பெண்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ அழுக்கு உள்ளே போயிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்க, கிளம்பியாச்சு. ஸ்போர்க்கு ரெடி பண்ணியாச்சு. அப்படியே டிஸ்க்கு, பிரேக்கு, பேடு, டிஸ்க்கு, ஆயிலு எல்லாத்தையும் வாங்கியாச்சு. போயிட்டு மாற்றிக்க வேண்டியது தான். இனிமேல் நம்ம பறக்கலாம். ஏன்னா ஸ்போர்க்கு ரெடி பண்ணியாச்சு. இது வரலையும் பார்த்து ஓட்டிருந்தேங்க. இனிமேல் ஆஃப் ரோடெலாம் வச்சு செய்யலாங்க. எவ்வளோ செலவாச்சுன்னா ஸ்போர்க்கு பெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 450 ஆச்சு. அப்புறம் எங்கள் ஸ்போர்க்கு கழட்டி மாட்டின இடத்துல லேபரோடு சேர்த்து 700 சம்திங் ஆச்சு. நான் கரெக்டாக என்னன்ட்டுன்னு எடிட் பண்ணுறப்ப போட்டுறேன். நான் அந்த ஸ்போர்க்கை கழட்டி மாற்றின கடையோட கார்டு வந்து கொடுக்குறேங்க. அவங்க வந்து நிறைய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுறாங்களாம். ஆல்ட்ரேஷன் பொருளுங்களும் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து கடை ஆல்ட்ரேஷன் பண்ணாங்களாம் அவங்க கடையவே. அதனால் எல்லா பொருளையும் தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. நிறைய ஆல்ட்ரேஷன் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஃபாக் லைட்ஸு, அப்புறம் இண்டிகேட்டர்ஸு. ஒரிஜினல்லாம் அதிகமாக இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆல்ட்ரேஷன் ஸ்பேர்ஸ் தான் இருக்கும். பண்ணித்தரேன்னு சொன்னார். அவரோட விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா நான் சைடில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் இருக்கிற நம்பரில் பார்த்து செக் பண்ணி அவரை கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா தாங்க பண்ணாங்க.
எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கம்மியாக செலவாகும்ட்டு நான் நினச்சி பார்க்கல. பரவாயில்லைங்க. இப்போ வந்து சிட்டி ஃபுல் டிராஃபிக்கு. இன்னும் தருமபுரி சிட்டியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். வர வழியிலே இவ்வளோ டிராஃபிக், அதனால தான் அங்கே vlog பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம பைக்குக்கு தேவையான ஸ்பேர்ஸ்லாம் வாங்கியாச்சு. அதான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். பிரேக் ஷூ, பிரேக் பேடு. ஓகேங்க, இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப லாங்காக போயிடுச்சு. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.